அங்க ஸ்வீட் வாங்கி தின்னா இவன். நான் தான் சொல்றேன். உங்க கூட யாராவது குட்டி பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் vlogs. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிச்சனை க்ளீன் பண்ணணும். எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் கிச்சன் மட்டும் நீட்டே ஆக மாட்டேங்குது இவனுங்களை வச்சுக்கிட்டு. இப்போ புதுசா ஒரு குட்டி வேற வந்துருச்சா, ஸோ அவ வந்து என்னை டபுள் டார்ச்சர் பண்றா. இங்க பாருங்க, இப்பதான் க்ளீன் பண்ண வந்தேன், ஒருத்தன் வந்துட்டான், பின்னாடியே இன்னொருத்தன் வந்துகிட்டே இருக்கான் உருண்டுகிட்டு. இங்க பாருங்க, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, காலுக்குள்ள வந்து சிக்க பார்த்தா. நீங்க 3 பேர் சேர்ந்து ஸ்டார்டிங்ல இருந்து அழுக்காகிட்டே வருவாங்க. 3 பேர், இவனுங்க 3 பேர் யார மீன் பண்ற? வருண், துரு, சாரா. சாராக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும், பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்டா வந்துட்டு அடுப்பு திண்டெல்லாம் கழுவி விடும். ஸோ எப்பயுமே எங்கள் நாய்க்குட்டிக்கு காலையில் வந்து ரூல்ஸ் வச்சுருவோம். ஸோ மத்தியானம் வந்து கிழங்கு ஏதாவது அவிச்சு வச்சுருவா. ஸோ காலையிலேக்கு எப்பயுமே தான். ஸோ அதுக்குள்ளே அப்படியே ட்ரிம்மர் எடுத்து சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு வச்சிட்டேன். ஸோ ஒரு வழியாக கிச்சனை நீட் பண்ணிவிட்டு இந்த சாராக்கும் நான் ஃபுட்டை வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாருக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இது என்னோட பேம்பரிங் டைம். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸில் இருக்கிற ஹேரை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு அகாராவோட ரீசார்ஜபிள் மல்டி ட்ரிம்மர் ஃபார் உமன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதில் மொத்தம் 3 ஹெட் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஷேவர் ஹெட். ஃபேஸில் எந்த விதமான இச்சிங்கும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. இது IP-Expo வாட்டர் ரெசிஸ்டன்ட், ரீசார்ஜபிள் அண்ட் 3 இன்டர்சேஞ்சபிள் ஹெட்ஸ் வித் 2 கோம்ஸ் இருக்குது. அண்ட் கூடவே 1 இயர் வாரண்டி கார்டும் இதோட வந்துடும். ட்ரிம் பண்ணிவிட்டு ஹெட்டை கழட்டி பார்த்தா என் ஃபேஸில் அவ்வளோ ஹேர் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு. அதில் கொடுத்துருக்க சின்ன ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறது வந்து நான் ஐப்ரோ ட்ரிம்மர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஐப்ரோவுக்கு நல்ல ஷேப்பும் கொடுக்கும், அதே மாதிரி வந்து ட்ரிம் பண்ணவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லென்த் வித்தவுட் கோம் வந்து 0.2 mm அண்ட் லென்த் வித் கோம் வந்து 2 mm-லேருந்து 4 mm வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பிகினி ஹெட் தான் எடுத்திருக்கேன். லென்த் வித்தவுட் கோம் வந்து 0.3 mm அண்ட் லென்த் வித் கோம் வந்து 0.5 mm வரைக்கும் ட்ரிம் பண்ணும். ப்ரைவேட் பார்ட்ஸ் லைக் ஆம்பிட் அண்ட் பிகினி அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸில் இருக்கிற எல்லா ஹேரையும் ட்ரிம் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இது வந்து ஹோல் பாடி ஷேப் ட்ரிம்மர். ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு ஹேண்ட் லெக்ஸ்க்குலாம் லோஷன் அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு லைட் மசாஜ் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம பாடிக்கு எப்படி மசாஜ் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம ஃபேஸ்க்கும் மசாஜ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸில் லைட்டாக சீரம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபேஸை மசாஜ் பண்ணுறதுக்கு நான் அகாராவோட ரோஸ் குவாட்ஸ் ஃபேஸ் ரோலர் வித் குவாஷா தான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் குவாஷா வச்சு ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரிலாக்ஸிங் அண்ட் ஸ்மூத்திங் ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. இது வந்து நேச்சுரல் ரோஸ் குவாட்ஸ் ஆர்னமெண்ட் செட். இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஐடி கார்டோட வருது. ஸோ இதுவும் 1 இயர் வாரண்டி கார்டோடவே நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நான் ஜேட் ரோலர் எடுத்து என்னோட ஃபோர்ஹெட், சீக்ஸ் அண்ட் லிப்ஸை சுற்றி இருக்கிற ஏரியாவை நான் ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கிறேன். நம்ம மசாஜ் பண்ணும்போது எப்போவுமே அப்வர்ட் மோஷனில் மசாஜ் பண்ணணும். அதே மாதிரி நான் நெக்கையும் மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபேஸில் இருக்கிற ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிளை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஜேட் ரோலரை வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணால் போதும். நம்ம ஃபேஸில் இருக்க அன்வான்ட் டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் நல்ல இன்க்ரீஸ்ட் பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அதே மாதிரி ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரனால இது வந்து லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜை ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஆக்சிஜன் அண்ட் பிளட் சப்ளையை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஐக்கான ஹெட்டை வச்சு ஐயை மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே சேஃப்டி அண்ட் வார்னிங்ஸ் படிச்சுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ஹேரை ட்ரை பண்ண அகாராவோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஆக்டிவேட்டட் சார்கோல் பிரிசில் இருக்குது. இது வந்து எனக்கு ஹேரை ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹேருக்கு நல்ல ஒரு வால்யூமும் இது கொடுக்கும். இதில் 360 ஏர் ஃப்ளோ பிளென்ஸ் இருக்குது, ஆன்டி ஸ்கால்டிங் டிப்பும் இருக்குது. 360 டிகிரி ஸ்வைவல் பவர் கார்டோட இது வருது. ஸோ ஃபைனலாக என்னோட ஹேர் கொஞ்சம் பவுன்ஸியாக மாறிடுச்சு. நீங்களே அதை டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கும் பிடிச்சா செக் பண்ணிக்கோங்க. எதுக்காகடா ஷாப்பிங்? கடைக்குள்ள போறோம். கடைக்குள்ள போயிட்டு வாங்க கித்துன்னு ஷாப்பிங் பண்ணலாம். இன்னொரு எக்ஸலரேட்டர்ல போயிருக்கோம். கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆமாம், அள்ளி வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம். அண்ணன் பெரிய பொண்ணு இவ கைட்டு கிட்டத்தட்ட நடந்து கால் வலி வந்துருச்சு. அப்படியே நானும் வரணும் கீழே உட்காந்துட்டோம். பிரியங்கா இங்கே உட்காந்து தேடிட்டு இருக்கா. அவளுக்கு சொல்ல போனால் கால் வலி இருக்குது, ஆனால் நான் சொல்ல மாட்டேன்.
எப்பயுமே வந்து தீபாவளிக்கு வந்து என்னோட அண்ணா பசங்க, அதாவது பெரிய அண்ணாக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, சின்ன அண்ணாக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். ஸோ இந்த வருஷமும் வந்து அதுக்காக தான் இன்றைக்கி ஷாப்பிங் போனோம். ஆக்சுவலாக வந்து ஏன் இப்போயே போயிடறோம்னா, இவனுக்கு 2 பேரை வச்சுட்டு வந்து தீபாவளியை ஒட்டி போனோம் அப்படின்னா சுத்தமாக எடுக்க முடியாது. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா கலெக்ஷன்ஸ் இருக்காது, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ ஓணம் தீபாவளி பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஓணம் அப்போவே நிறைய பேர் எடுத்துருவாங்க. ஸோ அதனால இந்த டைம்லேயே எப்பயுமே அக்டோபரில் தீபாவளி அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே எடுத்துருவோம் நாங்கள். அதனால இன்னைக்கு போயிட்டு 1 மந்த்லாம் இல்லப்பா, அக்டோபர் 20 தீபாவளி இல்லை. ஸோ 1 மந்த் இருக்குது. அப்படிதான். இன்னும் செப்டம்பர் 6 7 தாண்டி இன்னும் 40 days இருக்குது. ஸோ அதனால போயிட்டு இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணோம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு துருவ இத்தனைக்கு நாங்கள் விட்டுட்டு போனோம் வீட்டில். அதாவது பிரியங்கா அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அதனால நாங்கள் நல்லபடியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். இல்லை அப்படின்னா துருவ வச்சுட்டு பண்ணிடவே முடியாது. இன்றைக்கி வருண் என் கூட வந்து மாட்டிக்கிட்டான். யூஸ்வலாக வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு 11 மணி ஆகிடுமா. காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் கிளம்பணும், இருந்தாலும் பசி ஆகிடும். அங்கே முடிக்கிறதுக்கு ஒரு 2:30 ஆயிருக்குமா. ஆமாம் 2:30 ஆயிருக்கும். ஒரு 3 மணிக்கிட்ட தான் சாப்பிட்டோம் வந்து வெளியே கடையை பார்த்து. ஆக்சுவலாக அந்த பாடியில் சரவணா ஸ்டோர்ஸ்லாம் போனோம் அப்படின்னா மேலே 8th floor 9th floor போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றலாம். ஆனால் மற்ற எந்த சரவணா ஸ்டோர்ஸில் போனாலும் ஃபுட் கோர்ட் கிடையாது மாடியிலலாம். ஸோ சாப்பிட முடியாது. அதுதான் ஒரு கஷ்டம். என்ன சொல்லலாம். ஆனா போரூர் சரவணா ஸ்டோர்ஸ்ல அந்த பில் போடுறது இருக்கும்ல, அங்கன ஸ்வீட் வாங்கி தின்னா இவன். நான் தான் சொல்லுவேன். சொல்லு. அங்க வந்து பக்கத்துல கடை இருக்கும். உங்க கூட யாராவது குட்டி பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். பேசுப்பா. அவனும் பேசுவான். அவனுக்கு போட்டிக்குனே வருவான். கருணுக்கு போட்டி. பேசுடா. பேசு. ஓகேவா? சரி குட் நைட் சொல்லு எல்லாருக்கும். பாய் சொல்லு. பாய் பாய் குட் நைட். அதனால சரி இப்போ என்னெல்லாம் வாங்கியிருக்கிறோம் பசங்களுக்கு அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. பெரியண்ணா பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஒரே மாதிரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த இது எடுத்தோம். ஆக்சுவலாக வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து பெரியண்ணா பொண்ணுங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக போடுவாளுங்க நிறைய. சின்னண்ணா பொண்ணு வந்து பாவாடை சட்டையெல்லாம் விரும்ப மாட்டேன். அவ ட்ரெண்டியாக போட ஆசைப்படுவா. இது வந்து சின்ன பெரியண்ணா பசங்க, பெரியண்ணாவோட ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு தர்ஷிகாக்கு. ஆமா ஆமா. இது என்ன ஒழுங்கா நிக்க மாட்டேங்குது. அது பின்னாடி தூக்கி கொடுப்பா. ஆமா ஓகே. இது தர்ஷிகா தான். இது வேணாம்னா கழட்டிக்கலாம். நல்லா இருக்கு. ரிமூவபிள் தான். பின்னாடி கூட அந்த நாட் இருக்குல்ல. நல்லா இருக்குதா கலர்? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பெரியண்ணா பொண்ணு சின்ன பொண்ணுக்கு கரெக்ட். அனிஷ்காக்கு. சரி. ஆனா 2 பேரும் ஒரே சைஸ் தான். கிட்டத்தட்ட அவளுக்கு 1.5 வயசு தான் டிஃபரன்ஸ். இல்ல இது 9பா. ஓ அப்படியா? அவளுக்கு 10 எடுத்தோம், இவளுக்கு 9. ஓகே. அப்பனா இது சின்ன பொண்ணுக்கு தான். இது யாருக்கு? அக்காக்கு. அக்கா. எனக்கு இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சம்ருதா அக்காக்கு. ஆமா பம்மக்காக்கு. என்னடி தங்கம் வந்து சின்ன பொண்ணுக்கு எடுத்தாச்சுடி தங்கம். அக்காக்கு என்னமோ உளறான்டா. என்ன உளறான்னு தெரியல. இதுதான் வந்து சின்னண்ணாவோட பையனுக்கு. சோ இந்த ஜீனும் இந்த ஷர்ட் எடுத்துக்கிறோம். இது வந்து துருக்கு பேண்ட். குட்டியா இருக்குது. ஆனா நல்ல வேலை கரெக்டா இருக்கு உனக்கு. ஆமா. இன்னொன்னு எடுத்தோம்ல, இது வந்து இது ஒண்ணு. சோ தென் அடிஷனலா வந்து நம்ம துருவுக்கும் வருணுக்கும் இது ஒண்ணு எடுத்தோம். இது 2 ஜூரியல. வருண் வந்து எப்பயுமே ஜீன் பேண்ட்னு தூக்கிட்டு வருவான். அவன் பாவம் கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்கிறதுனால எந்த பேண்ட்டுமே பத்த மாட்டேங்குது. அதனால அடிஷனலா ஒரு 2 பேண்ட். ஆக்சுவலா ஜீன்லாம் கம்மி ரேட் தான் சரவணா ஸ்டோர்ஸ்ல. ஆமா. இது வந்து ட்ரெண்ட்ஸ்ல எடுத்தோம் வருணுக்கு. அது வந்து 700 ரூபாய் வந்துருச்சு. சரி அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா 295 இருந்தது சரவணால. எங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்தது. சரி அடிஷனலா சரி ஜீன் கேட்கறானே அப்படின்னு ஒரு 2 பேண்ட் அள்ளி போட்டு வந்துட்டோம். வருணா வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ்ல சேர்த்து விட போறேன். ஸோ அதுக்கு அடிஷனலா கொஞ்சம் காஸ்டியூம் சேர்த்து வந்துடும். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு எல்லாம் இன்னும் ஷாப்பிங் பண்ணல. ஸோ அந்த ஷாப்பிங் vlog நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்குற வரைக்கும் until then bye from Reality Couple Vlogs. Bye bye.